நாம இன்னைக்கு மஞ்சள் பூசணிக்காய் புளி தொக்கு தான் பண்ண போறோம். தொக்கு பண்ணதுக்கு அடுப்புல பேன் வச்சு வரமல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 4 வரமிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுப்புல கடாயை வச்சு எண்ணெய் ஊத்தி கடலைப்பருப்பு, கடுகு, ஜீரகம், வெந்தயம், 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள், அரைச்சி வச்ச மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு காய் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளிக்கரசல் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான மஞ்சள் பூசணிக்காய் புளித்தொக்கு ரெடி. இந்த புளித்தொக்கை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.